இந்த பதிவினை முழுமையாக பார்த்த எவரும் இறந்தவர் உடலை நிச்சயம் எரிக்க மாட்டார்கள், புதைக்கவே செய்வார்கள். இறந்த உடலை எரித்தால் உயிர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதால் அது உயிருக்கு சூடு. அதனை கண்டும் உங்கள் உடம்பு துடிப்பதில்லை. உங்களை தொட்டாலும் குற்றம், வேண்டாம் என்று விட்டாலும் வேறு கதி இல்லை. எனவே எரித்தல் என்பது வலுக்கட்டாயமாக உயிரை வெளியேற்றுவது, புதைத்தல் என்பது இயல்பாக உயிர் வெளியேற வழிவகுப்பது. அதுவும் சன்மார்க்க ஒழுக்கத்தில் முயற்சித்து ஏதோ தடையால் அவர் மரணமில்லா பெருவாழ்வு அடையாமல் இறந்தாலும் அவருடைய தேகம் அழியாது. என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வள்ளலார் சொன்ன இந்த உண்மை தெரிந்தால் இறந்தவர் உடலை யாரும் எரிக்க மாட்டார்கள். வள்ளற் பெருமான் இறந்தவர் உடலை எரிக்க கூடாது என்று மிகவும் வலியுறுத்தி கூறி வந்தார். இதனால் பலரும் உடலை எரிக்காமல் புதைக்கத் தொடங்கினர். எரிக்கும் வழக்கமுடைய பிராமணர்களும் பிணங்களை புதைக்கத் தொடங்கினார்கள் என்று எழுதுகின்றார் அப்பொழுதைய மாவட்ட ஆட்சியரான J.H. காஸ்டின். அவர் பதிவு செய்த விடயங்கள் 1878 கெசட்டிலும் அதன் மறுபதிப்பு 1906 கெசட்டிலும் காணப்படுகின்றது. மேலும் வள்ளற் பெருமான் இறந்தவர் உடலை எரிக்கக்கூடாது, புதைக்க வேண்டும் என்பதற்காக சமாதி வற்புறுத்தல் என்ற ஒரு பதிகமே எழுதுகின்றார். 6ஆம் திருமுறையில் உள்ள அந்த பாடல்களில் இறந்தவர்கள் உடலை எரிப்பது பெரிய பாவச் செயலாகவே கூறுகின்றார். மேலும் 30/3/1871 சமாதி கட்டளை என்ற ஒரு கட்டளையை தர்மசாலையில் உள்ள அன்பர்களுக்கு எழுதி அனுப்புகின்றார். அதில் இறந்தவர் உடலை எரிக்கக்கூடாது, புதைக்க வேண்டும் என்று மிகவும் வலியுறுத்தி கூறுகின்றார். வள்ளற் பெருமான் அப்படி வலியுறுத்தி கூற என்ன காரணம்? இந்த பதிவில் விரிவாக காண்போம். இந்த பதிவினை முழுமையாக பார்த்த எவரும் இறந்தவர் உடலை நிச்சயம் எரிக்க மாட்டார்கள், புதைக்கவே செய்வார்கள். இறந்தவர்கள் உடலை ஏன் எரிக்கக்கூடாது என்று பார்ப்பதற்கு முன்பு நமக்கு இறப்பு என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு ஆன்மா, ஜீவன், உடல் மூன்றை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். ஆன்மா என்பது உயிர், உடம்பு என்பது உயிர் இயங்க கொடுக்கப்பட்ட கருவி. ஜீவன் என்பது உயிருக்கும் உடம்புக்குமான தொடர்பு. உடம்போடு சேர்ந்த உயிருக்கு ஜீவன் என்று பெயர். உயிருக்கும் உடம்புக்குமான தொடர்பு துண்டிக்கப்படுவதே உயிர் பிரிந்தது என்பார்கள். அங்கு தொடர்பாய் இருந்த ஜீவன் இறந்ததால் உயிர் பிரிந்தது. ஆன்மா உயிர், ஜீவன் உயிரோட்டம். மரணம் ஏற்பட்டால் மனமானது எண்ணம் மற்றும் செயல் விளைவுகளின் பதிவுகளாக ஜீவனில் ஒடுங்கும். ஜீவனானது அனுபவங்களை பெற்று உயிராகிய ஆன்மாவில் அடங்கும். எனவே உயிருக்கும் உடம்புக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும். இவ்வாறு ஜீவன் உயிரில் அடங்குவதையே உயிரடக்கம் என்பார்கள். உதாரணமாக ஒரு வீட்டினை நம் தேகம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த வீட்டிற்கான மின்சாரமே ஆன்மாவாகிய உயிர். அந்த மின்சாரம் ஒரு ஃபியூஸ் கேரியர் மூலமே வீடு முழுக்க செல்லும். அந்த ஃபியூஸ் கேரியரே ஜீவன். அந்த வீட்டினுள் உள்ள சுவிட்ச் பாக்ஸ் மனம் முதலான கரணம். அந்த வீட்டினுள் உள்ள மின்சார விளக்குகள், மின்விசிறிகள் போன்றவை கண், காது முதலான இந்திரியங்கள். உயிருக்கு உயிராய் கடவுள் இருக்கின்றார் என்பது அந்த மின்சாரத்தை ஒவ்வொரு வீட்டிற்கும் விநியோகிக்கும் மின்சார கம்பம் போன்றது. இப்பொழுது ஃபியூஸ் கேரியர் ஃபியூஸ் போனால் வீடு முழுக்க பரவி இருக்கும் மின்சாரம் மீட்டர் பாக்ஸோடு நின்று விடுவது போல், ஜீவன் இறந்தால் உடல் முழுக்க பரவி இருந்த உயிரோட்டம் ஆன்மாவினுள்ளே அடங்கி விடுகின்றது. இதுதான் இறப்பு, இதுதான் உயிர் அடக்கம். இறந்தவர் உடல் இருக்கின்றது, அந்த உடலில் ஆன்மாவும் இருக்கின்றது. ஆனால் ஆன்மாவிற்கும் அந்த உடலுக்குமான இணைப்பு தான் முறிந்தது. அப்படி இறந்தவரின் உயிர் உடலை விட்டு உடனே வெளியேறுவது இல்லை. அது அந்தந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்ற கால அளவிலே வெளியேறுகின்றது.
எனவே இறந்தவர்களின் உடலை எரித்தால் உடலில் உள்ள உயிர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும். அதனால் அதனை கொலை என்கின்றார் வள்ளற்பெருமான். இறந்தவரின் உடலை புதைத்தால் உடலில் உள்ள உயிர் இயல்பாக வெளியேற வழிவகுக்கும். எனவே எரித்தல் என்பது வலுக்கட்டாயமாக உயிரை வெளியேற்றுவது, புதைத்தல் என்பது இயல்பாக உயிர் வெளியேற வழிவகுப்பது. எனவே உயிரடக்கமான உடலை அடக்கம் செய்யாமல் எரித்தால் அது கொலையே என்கின்றார் வள்ளற்பெருமான். குணம் புதைக்க உயிரடக்கம் கொண்டது, சுட்டால் அதுதான் கொலையாம் என்றே வனம் புதைக்க வேண்டுமென வாய்த்தடிக்க சொல்கின்றேன், வார்த்தை கேட்டும் பிணம் புதைக்க சம்மதியீர் என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். ஜீவனாகிய உயிரோட்டமானது உடலில் ஓட்டமின்றி அடங்கி விடுவதே இறப்பு. ஆனால் உயிர் அந்த உடலிலேதான் இருக்கும். எனவே அந்த உடலை எரித்தால் உயிரானது வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும். அதனால் அது கொலை என்று வாய் வலித்து வீங்கும் அளவிற்கு சொல்கின்றேன். அந்த வார்த்தையை கேட்டும் பிணத்தை புதைக்க சம்மதிக்காமல் இருக்கின்றீர்களே என்று வருந்தி கூறுகின்றார் வள்ளற்பெருமான். பிறந்தவரை நீராட்டி பெருக வளர்த்திடுகின்றீர், பேயரே நீர் இறந்தவரை சுடுகின்றீர், எவ்வனம் சம்மதித்தீரோ, இரவில் தூங்கி மறந்தவரை தீமூட்ட வல்லீரால், நும் மனத்தை வைரமான சிறந்தவரை என புகழ் செய்து கொண்டீர், ஏன் பிறந்து திரிகின்றீரே என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். பிறந்தவரை நீராட்டி வளர்க்கின்றீர், இறந்தவரை தீமூட்டி எரிக்கின்றீர். இது இரவில் தூங்கி எழ மறந்தவரை தீமூட்டி எரிப்பது போன்றது. அப்படி செய்யும் உங்கள் மனம் வைரக்கல்லை விட கடினமானது. நீங்கள் ஏன் தான் உலகில் பிறந்து திரிகின்றீர்களோ என்று வருந்தி கூறுகின்றார் வள்ளற்பெருமான். சரி, இறந்தவர்களின் உடலை எரித்தால் அது கொலை. உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம். அணங்கெழு பேரு ஓசையோடும் பறையோசை பொங்க கோர் அணிகொண்டு அந்தோ பிணங்கழுவி எடுத்து போய் சுடுகின்றீர். இனி சாகும் பிணங்களே நீர், கணங்கழுகு உண்டாலும் ஒரு பயன் உண்டே, என்ன பயன் கண்டீர் சுட்டே, எனங்கெழு சாம்பலை கண்டீர், அது புன்சை எருவுக்கும் இயலாதன்றே என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். அச்சத்தை உண்டாக்கக்கூடிய பெரிய ஓசையுடன் பறையோசையும் பெருக இனி சாகப்போகும் பிணங்களெல்லாம் கூட்டமாக சேர்ந்து செத்தவர் பிணத்தை கழுவி எடுத்துக்கொண்டு போய் சுடுகாட்டில் வைத்து எரிக்கின்றீர்கள். அதனால் என்ன பயன் கண்டீர்கள்? கழுகுகள் கூட்டமாக இருந்து பிடுங்கி தின்றாலும் அதில் ஒரு பயன் உண்டு. எரித்து விட்டால் அது நிலத்திற்கு எருவாக கூட பயன்படுவதில்லை என்று வருந்தி கூறுகின்றார் வள்ளற்பெருமான். ஒரு உயிரின் உடலை இன்னொரு உயிருக்கு உணவாக கொடுக்கக்கூடாது என்னும் கருத்து உடையவர் வள்ளற்பெருமான். இங்கு எரிப்பதற்கு பதிலாக அதை கூட செய்யலாம் என்கின்றார் என்றால் எரிப்பதால் உண்டாகும் பாவத்தினை உணர வேண்டும். எரித்து விட்டால் நிலத்திற்கு எருவாக கூட பயன்படாது என்கின்றார். எனவே இறந்தவரின் உடல் உறுப்புகளை தானம் கொடுப்பது எரிப்பதை விட சிறந்ததே. ஆனால் உடல் உறுப்புகளை தானம் செய்தாலும் உடலை எதற்காகவும் எரித்து விடாமல் புதைத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆன்மா இயல்பாக அந்த உடலை விட்டு வெளியேறும். இறந்த உடலை சுட்டாலும் உயிருக்கு சுடும். எப்படி என்றால், இறந்த உடலை சுடும் பொழுது ஆன்மாவானது வலுக்கட்டாயமாக சூட்சும தேகத்தோடு வெளியேற்றப்படுகின்றது. அப்படி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவது ஆன்மாவிற்கு கொடுக்கும் சூடாகவே குறிப்பிடுகின்றார் வள்ளற்பெருமான். கட்டாலும் கணத்தாலும் கலிக்கின்ற பேய் உலகில் கலை சோர்ந்தாரை பொட்டாலும் துகிலாலும் புனைவித்து சுடுகின்று, புதைக்க நேரில் சுட்டாலும் சுடும், அது கண்டும் உமது உடம்பு துடியாது, என் சொல்லி நுமை தொட்டாலும் தோஷமுறும், விட்டாலும் கதியில்லை, மேல் சூழ்வீர் அன்றே என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். உறவுகளோடும் கூட்டத்தோடும் செருக்கடையும் பேய் உலகீரே, உடல் முழுவதும் உலவி நிறைந்திருந்த உயிராற்றலாகிய ஜீவக்கலை, உயிரில் ஒடுங்கி உயிரடக்கம் கொண்டவரை பொட்டு வைத்து ஆடை அணிவித்து அலங்கரித்து எடுத்து சென்று எரிக்கின்றீர். ஆனால் புதைக்க நினைக்க மாட்டீர். இறந்த உடலை எரித்தால் உயிர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதால் அது உயிருக்கு சூடு. அதனை கண்டும் உங்கள் உடம்பு துடிப்பதில்லை. உங்களை தொட்டாலும் குற்றம், வேண்டாம் என்று விட்டாலும் வேறு கதியில்லை. நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்கின்றார் வள்ளற்பெருமான். ஒரு ஆன்மாவின் பக்குவம் தெரியாமல் அதனுடைய உடலை எரிப்பது மிகப்பெரிய பாவம். ஒரு ஆன்மா அதனுடைய பக்குவத்திற்கு ஏற்ற உடலை பெறுகின்றது. அதன் பக்குவத்திற்கு ஏற்றவாறு உடல் மாற்றம் அடைகின்றது. நல்ல ஒழுக்கத்தில் பழகிய ஆன்மாக்களின் உடல் மற்ற ஆன்மாக்களின் உடலைப் போல் உடனே அழிந்து விடுவது இல்லை. அதன் பக்குவத்திற்கு ஏற்றவாறு உடலானது பல நாட்களும் பல ஆண்டுகளும் அழியாமல் இருக்கும். அது அதனுடைய பக்குவத்தை பொறுத்தது.
எனவே அவர்களின் பக்குவம் தெரியாமல் அந்த உடலை எரிப்பது அதில் உள்ள உயிரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது. எனவே அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய குற்றம். அதுவும் சன்மார்க்க ஒழுக்கத்தில் முயற்சித்து ஏதோ தடையால் அவர் மரணமில்லா பெருவாழ்வு அடையாமல் இறந்தாலும் அவருடைய தேகம் அழியாது. எனவே அவர்களின் உடலை எரிக்காமல் புதைத்து விட வேண்டும். இதனால் தக்க காலத்தில் அவர்கள் இறைவனால் எழுப்பப்படுவார்கள். எனவே சன்மார்க்க ஒழுக்கத்தில் பழகுபவரின் உடலை எரிப்பது ஜீவகாருண்யத்திற்கே விரோதமானது. அதனால் தான் வள்ளற் பெருமான் இதனை பாடல்களிலும் தனது கட்டளைகளிலும் மிகவும் வலியுறுத்தி கூறுகின்றார். பரநலிக்கும் தேகம் இது சுடுவது அபராதம் என பகர்கின்றேன், நீர் சிரம் நெளிக்க சுடுகின்றீர். செத்தவர்கள் பற்பலரும் சித்தசாமி உரநலிக்க எழுகின்ற திருநாள் வந்து அடுத்தன ஈதுணர்ந்து நல்லோர் வரணலிக்க புதைத்த நிலை காணீரோ கண்கெட்ட மாட்டினீரே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இறைவன் அளித்த தேகம், அதனை எரிப்பது குற்றம் என கூறுகின்றேன். ஆனால் நீங்கள் உச்சி வருந்த உடலை சுடுகின்றீர்கள். தனது சித்தத்தில் இறைவனை நிறுத்தி இறந்தவர்கள் பலரும் உடல் உரத்துடன் மீண்டும் எழுகின்ற நாட்கள் வர இருக்கின்றன என உணர்ந்து அந்த நல்லவர்கள் அந்த வரத்தை பெறுமாறு புதைக்காமல் கண்ணை இழந்த மாடுபோல் இருக்கின்றீர்கள் என்று வருந்தி கூறுகின்றார் வள்ளற் பெருமான். இவ்வாறு நல்ல ஒழுக்கமுடையவர் இறந்தாலும் எழுப்பப்படுவர் என்பதனை வள்ளற் பெருமான் தனது கட்டளையிலும் குறிப்பிடுகின்றார். 30/3/1871 சாலை சம்பந்திகளுக்கு இட்ட சமாதி கட்டளை என்ற தலைப்பில் வள்ளற் பெருமான் கூறும் கட்டளையை அவர் கூறியவாறே இங்கு காண்போம். அன்புள்ள நீங்கள் சமரச வேத சன்மார்க்க சங்க தர்மசாலைக்கு மிகவும் உரிமை உடையவர்களாகலில் உங்களுக்கு உண்மையுடன் அறிவிப்பது, நீங்களும் உங்களை அடுத்தவர்களும் சிற்றம்பல தந்தையார் திருவருளால் சுகமாக வாழ்வீர்களாக. கர்மகால முதலிய பேதங்களால் யாருக்காயினும் தேக ஆணி நேரிட்டால் தகனம் செய்யாமல் சமாதியில் வைக்க வேண்டும். இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் என்கிற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவும் துயரப்படாமலும் அழுகுரல் செய்யாமலும் சிற்றம்பல கடவுள் சிந்தனையுடன் இருக்க வேண்டும். புருடன் இறந்தால் மனைவி தாலி வாங்குதல் வேண்டாம். மனைவி இறந்தால் புருடன் வேறு கல்யாண பிரயத்தனம் செய்ய வேண்டாம். பிள்ளைகள் இறந்தால் சஞ்சலிக்க வேண்டாம். கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். தெரிவிக்கத்தக்கவர்களுக்கு தெரிவித்து ஒரு தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்ன விரயம் செய்ய வேண்டும். இவ்வாறு உண்மையாக நம்பி செய்யுங்கள். அப்படி செய்திருந்தால் சமரச வேத சன்மார்க்க சங்கமும் மேற்படி தர்மசாலையும் நிலைபெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் சிதம்பரம் கோவில் திருச்சபைகளை புதுக்கி நிலைபெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் கருணை கூர்ந்து எனது தந்தையராகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் பார்வதிபுரம் சமரச வேத சன்மார்க்க சங்க தர்மசாலைக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கின்றது. அந்த தருணத்தில் சாலைக்கு உரியவர்களாகியிருந்து இறந்தவர்களையெல்லாம் எழுப்பி கொடுத்தருள்வார். இது சத்தியம், இது சத்தியம். இந்த கடிதம் வெளிப்பட்டு அறிந்து கொள்ளாமுன் இறந்து தகனமானவர்களையும் எழுப்பி அருள்வார். இது வெளிப்பட்டு அறிந்த பின் தகனம் செய்தல் கூடாது. அது சன்மார்க்கத்திற்கு தக்கதல்ல. ஆகலின் மேற்கண்டபடி உண்மையான நம்பிக்கையுடன் வாழ்வீர்களாக. எனக்கு உலக அறிவு தெரிந்தது தொட்டு எனது தந்தையார் திருவருளை நான் அடையும் வரையில் என்னுடன் பழகியும் என்னை நம்பி அடுத்தும் என்னை கேள்வியில் விரும்பியும் எனக்கு உரிமைப்பட்டும் இருந்து இறந்தவர்களையெல்லாம் எழுப்பி கொடுத்து சமரச சன்மார்க்கத்தை விருத்தி செய்விக்க திருவுலத்து கருதிய பெருங்கருணை வள்ளல் சாலைக்கு உரியவர்களாகி இருந்தும் அவநம்பிக்கையுடன் இருக்கின்றவர்கள் விஷயத்திலும் இந்த உபகாரம் செய்தே அருள்வார். ஆனால் அவர்கள் சன்மார்க்க சங்கத்திற்கு மாத்திரம் அருகர் ஆகார்கள். ஆகலில் நம்பிக்கையுடன் இருங்கள், பெருங்களிப்பே அடைவீர்கள். இது சத்தியம். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.